that I did ministry for the Lord. அற்புதங்களை நான் செய்தேன். I did miracles. என்னெல்லாமோ சொல்லுவார்கள். And they would say ever so many ஆண்டவர் things. என்ன சொன்னார் என்று கேட்டால், You know what the Lord said? அக்கிரம செய்கைக்காரரே. And he called them as workers of iniquity. அவர்கள் ஊழியம் செய்தார்கள். And he ministered. அவர்கள் தீர்க்கதரிசனம் சொன்னார்கள். And they prophesied. பேய்களை துரத்தினார்கள். And they cast out devils. அற்புதங்களை செய்தார்கள். And they did miracles. வாழ்க்கையிலே பரிசுத்தம் இல்லாமல் இத்தனையும் செய்தார்கள். But then they did all this without holiness in their life. நீங்கள் கேட்கலாம், பரிசுத்தம் இல்லாமல் தரிசனம் சொல்ல முடியுமா? And you might ask, without holiness then they prophesy as visions. பரிசுத்தம் இல்லாமல் பேய்களை துரத்த முடியுமா? And without holiness can you cast out devils? பரிசுத்தம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியுமா? Without holiness can you do ministry? பரிசுத்தம் இல்லாமல் பிரசங்கிக்க முடியுமா? Without holiness can you preach? பரிசுத்தம் இல்லாமல் போதகனாய் இருக்க முடியுமா? And without holiness can you be a அத்தனையும் pastor? முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது. And the Bible tells you, informs you that all this can be done even without holiness. ஊழியம் செய்வதற்கும் பிசாசை துரத்துவதற்கும் தேவை வரங்கள், பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள். And in order to cast out devils and to do miracles, all that you need is the gifts of the Holy Spirit. பரிசுத்தம் என்று சொல்லுகிறது வாழ்க்கை. But then holiness is your life. வரம் வேறு, வாழ்க்கை வேறு. Gifts are different, your life is ஒரு different. மரத்தினுடைய இலைகள் வேறு, ஒரு மரத்தினுடைய கனி வேறு. And the leaves of a tree are different, its fruits are totally different. கனி என்பது வாழ்க்கை, வரம் என்பது இலை. And a fruit is the life and the leaf is just a gift. இயேசு ஒரு முறை அந்த செடி காட்டு அந்த அத்தி மரத்தை பார்த்தார். And Jesus once looked at a fig tree. அவைகள் எல்லாம் இலைகளால் நிறைந்திருந்தன. And they were all green, filled with leaves. அங்கே தேவன் விரும்புகிற கனி இல்லை. But then the fruit that he desired was not there. தேவன் மரத்தை உண்டாக்கினது இலைகளுக்காக அல்ல, கிளைகளுக்காக அல்ல, கனிகளுக்காக. And God did not make the tree just for the leaves or for the branches, but for the fruits. இந்த மரம் பெரிதாக வளர்ந்திருக்கலாம். And this tree might have grown big. ஏராளமான இலைகள் அதில் இருக்கலாம். And a number of leaves might be there. கனி மாத்திரம் இல்லாதிருக்குமானால் சொல்லுவார், இந்த வருஷம் கூட இருக்கட்டும், இந்த வருஷம் கனி கொடாவிட்டால் அது எத்தனை மரமாக இருந்தாலும், எத்தனை கிளைகள் இருந்தாலும், எத்தனை லட்சக்கணக்கான இலைகள் இருந்தாலும் அவைகளை வெட்டி அக்கினியிலே போடுவேன் என்று சொன்னார். And he would say, though there might be number of leaves and the tree might have grown very big, yet if there are no fruits, the Lord would say, let this tree be for yet another year so that it may bring fruits. If not, it would be cut down. Whether it's a big tree with number of leaves, green leaves, yet it be cut and cast into the fire. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை வெளியரங்கமான மகிமையான காரியங்கள், மற்றவர்கள் பாராட்டக்கூடிய காரியங்கள் இருக்கலாம். And there might be ever so many things which are seen outwardly by the others, by which they might praise you or appreciate you. அவைகள் எல்லாவற்றை காட்டிலும், but more than all those, தேவன் சிநேகிக்கிற பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டியது மிக முக்கியமான. And it is more and more important, absolutely essential, that the holiness which God loves is found in me. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கவே முடியாது. And holiness without which no man can see God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவது. Glory and honor be to God's name. இந்த பரிசுத்தத்துக்கு அளவு என்ன? And what is the measure of this holiness? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. And the word of God says, 1 பேதுரு முதலாம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுகிறது. and 1 Peter chapter 1 and verse 15 says, உங்களை அழைக்கிறவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய். but as he which hath called you is holy, so be ye holy in all manner of conversations and in your walkings. நம்ம அழைத்த தேவன் யார் தெரியுமா? And who is the God who has called us? பரிசுத்தர். He is a holy God. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு, சமீபத்திலே ஒரு சம்பவத்தை நான் கேள்விப்பட்டேன். And yesterday evening I heard of an incident. ஒரு காலேஜில் ஒரு ஆனுவல் டே, வருடாந்திர ஆனுவல் டே, and an annual day was being held in a college. அதுல நிறைய ப்ரோக்ராம்ஸ் ஆயத்தம் பண்ணினாங்க. And there were many programs there. அதுல ஒரு வாலிப தம்பியை, ஒரு நல்ல, அவன் ரொம்ப அருமையான சிங்கர், அதனால ஒரு பாட்டு பாட சொல்லியிருந்தாங்க. And they had asked one of the students, a young man who sings very well, to sing. அவனு நான் பாடுறேன் சார் சொல்ல. And he also agreed to sing. நாட்கள் நெருங்கி வந்த பொழுது, and as the days for the annual day approached, அந்த பிரின்சிபால்ட்ட போய் ஒருத்தன் சொன்னா, and somebody told the principal, sir, இது ஹிந்து காலேஜ், and this is a Hindu college. அந்த பையன் இப்ப கொஞ்ச நாளா இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு அலையறான். And that boy for the past few days has been going on saying Jesus, Jesus. அவன் ஏதாவது இயேசுவை பற்றி பாடி பிரச்சனை ஆக்கிர போறான் சார். And he might sing something about Jesus and cause a problem.
அவன் என்ன பாட்டு பாட போறான்னு கேளுங்க சார். And please ask him what song he is going to sing. பிரின்சிபாலுக்கு பயம் வந்துருச்சு. And the principal was scared. உடனே பையனை கூப்பிட்டாராம். Immediately called the boy. என்ன பாட்டுடா பாட போறான்னு கேட்டான். And he asked him, what song are you going to sing? சார் காமன் சாங் பாடுவேன் சார். And I will sing a very common song known to everybody. காமன் சாங் தானே பாடுவேன். Are you going to sing a common song? இயேசுநாதரை பற்றிலாம் அங்க பாடிர மாட்டியே. You will not sing ஐயோ about பாடவே மாட்டேன் Jesus. சார். He said, no, not at all. I will never sing. இயேசுங்கிற பெயரையே நான் பயன்படுத்த மாட்டேன் சார். I will never use the name of Jesus at all. காமன் சாங் பாடுவேன். I will sing a very common song. போன்னு சொன்னார். And he said, all right. இன்னும் ஒரு வாரம் இருக்கு. And there's yet another week. திரும்ப யாரை மூடிட்டாங்க. And somebody else came and he called him. டேய் உண்மையாவே நீ என்ன பாட்டுறா பாட போற? And honestly, சார் காமன் சாங் பாடு. and honestly tell me, which song are you going to sing? He said, again, sir, just a common song. சில நாள் பொறுத்து திரும்பவும் கூப்பிட்டாரு. 3 நாள் தான் இருக்கு. திரும்ப கூப்பிட்டாரு. And after some days again he called him. என்ன பாட்டு பாட போற? Which song are you going to sing? நான் சொன்னா காமன் சாங் பாட போறேன். He said, I'm going to sing just a common song. அந்த காமன் சாங்க பாடுறா நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன். நீ அங்க வந்து எதையாவது பாடி என்ன சிக்கல்ல மாட்டிர போ. And he said, please sing that for me. Now let me hear it so that you don't come say and sing there and cause problems for me. நீ பாடுறான்னு சொல். And he asked him to sing. அவன் பாடுனான். And he sang. என்ன பாட்டு பாடுனான் You தெரியுமா? know which song he sang? எல்லாவற்றிலும் நீர் மேலானவர், எல்லாரிலும் பெரியவர், சகலவற்றையும் சிருஷ்டித்தவர், சர்வ வல்லவரே, உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை, நீரே நீர் மாத்திரமே. இது காமன் சாங் தானே? And this is a common song, isn't இதுல it? ஏதாவது இயேசுன்னு இருக்கா? Is there Jesus anywhere in this? தலையாட்டிக்கிட்டே இருந்தார். And he was just shaking his head. சரணத்துக்கு வந்தான். And he came to the stanza. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பாடாம பாருங்க. டேய் நிறுத்து. And he sang that you are holy and most holy. He asked him to stop. பாட்ட நிறுத்தணும். He said, stop the song. சார் நான் எந்த வார்த்தையுமே உபயோகப்படுது சார். And he said, I have not used any word. அந்த பிரின்சிபால் என்ன சொன்னார் தெரியுமா? You know what the principal said? டேய் பரிசுத்தர் இயேசுவை தவிர வேற யாரா இருக்கறா? And when you say holy, who is anybody there holier than Jesus? இயேசுவை தவிர பரிசுத்தர் யாரா? Other than Jesus, who is the holy one? இந்த உலகத்துல 33 கோடி தெய்வம் இருக்கலாம். எந்த தெய்வத்தையாவது இதுவரைக்கும் எழுதினவன் என் கடவுள் பரிசுத்தர் எழுதுறதுக்கு எவனுக்காவது தில்லு வந்துதா? And there are more than 333 ஒருத்தனுக்கு தில்லு இல்லங்க. crores in this world. Has anybody called any one of them as holy? நம்ம ஒருத்தனுக்கு தாங்க தில்லு இருக்கு. And none of them have got the courage and the guts to say so. Only we have. You know what we can say? பரிசுத்தர். He's the holy one. பரிசுத்தர். The holy one. சொல்லுங்களேன். Say it out. பரிசுத்தர் பரிசுத்தர்